சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமசாமி? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். ஃபஸ்ட்டு பர்சனலாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எனக்கு வந்து அதில் ஒரு மித்த கருத்து இன்றைக்கு இருக்க அரசோட இருக்குது அப்படின்றது. ஆனால் காரணங்கள் வேறாக இருக்கிறது. ஸோ ஜென்ரலாக சொல்லப்படுற காரணங்கள் வந்து அரசியல் மக்கள்கிட்ட அவங்களுக்கு வேலை கம்மி, செலவு கம்மி, இல்ல எலெக்ஷன் ஒருமித்த கருத்துல இருக்கேன்றீங்களா இல்லன்றீங்களா? இருக்கேன்னு சொல்றேன். ஆனா காரணங்கள் வேற அப்படின்னு சொல்றேன். ஓகே, நான் எஃபிஷியன்சி ஆஃப் ப்ராசஸ்க்கு வரேன். அவங்க வந்து காஸ்ட் அதெல்லாம் ஃபேக்டர்ஸா சொல்றாங்க. நான் வந்து எஃபிஷியன்சி ரெண்டு காரணங்கள் மட்டும்தான். இதை வந்து நான் இப்போ சொல்லல, 1983 வந்து சொல்லக்கூடிய காரணங்கள்ல இருந்து வேறுபடுறீங்க. ஆனா நிலைப்பாட்டுல ஒன்னா இருக்கு. நிலைப்பாட்டுல ஒன்னா இருக்கு. இது வந்து பிரைமரியா ரெண்டு தான். 1982 எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட், 1983 லா கமிஷனோட ரிப்போர்ட். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அங்க லா கமிஷன் வந்து ஒரு 13 காரணங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஒரு 8 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டியது சிஸ்டமிக் எஃபிஷியன்சி அப்படின்னு. அவங்க வந்து ஒரு பிரைமரி காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் மிஷினரி வந்து அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் போது எவ்வளவு நாள் வேலை பார்க்காம இருக்கு அப்படின்னு. 1983 இந்த மாதிரி வேறுபட்ட எலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா 1972 வரைக்கும் எல்லா மாநிலங்களும் நாடாளுமன்றத்தோட சேர்ந்து தான் நடந்தது. அதற்கப்புறம் குறைவான மாநிலங்கள் தான் மாறி நடந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகத்துல இருந்து தமிழ்நாட்டிலே 96 வரைக்கும் ஒன்னாதான் நடந்தது. 96க்கு அப்புறம் தான் மாற்றம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது அவங்க கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இதுல மட்டும் அவங்க பாக்குறாங்க. அவங்க என்ன வார்த்தை பயன்பாடு இன்னொன்னு பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் டவுன் டைம் அப்படின்றத இப்ப பயன்படுத்துறாங்க. இதை வந்து நீதிமன்றத்திலையும் பார்க்க முடியுது. எப்படின்னா, அரசு அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள தேர்தல்னால எங்களால முடிவெடுக்க முடியல, தேர்தல்னால நாங்க தேர்தல் பணியில இருக்கோம் அப்படின்னு அவங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியில இருந்து தேர்தல் முடிவுகள் வந்து அதற்கப்புறம் அரசு அமையற வரைக்குமே அந்த காலகட்டம் இருக்கிறது. நம்ம 45 நாள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு பார்க்க தேவையில்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள், அதற்கு அப்புறமாக இல்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டுட்டா அனௌன்ஸ் பண்ண காலகட்டத்தில இருந்து அதுக்கப்புறம் கவுண்டிங் முடிஞ்சு திரும்பி ஒரு 15 டேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் மினிமம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்ற போது கவர்மெண்டோட இன்எஃபிஷியன்சி அந்த 2 மாத காலகட்டத்தில் இருக்கு. இது வந்து ஒரே வருஷத்துல இப்ப பல தேர்தல்கள் நடக்குது அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல புதுச்சேரியில இல்ல இங்க இருக்க லோக்கல் பாடி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷன் எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னா ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் 60 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாதம் வந்து நம்ம வீணாக அதுல போயிடுது. அப்படின்ற போது மக்களுக்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டிய அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் மிஷனரி இன்எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றதுக்கு அப்ப வந்து இதர் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஆனா இன்னைக்கு அரசுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் காலகட்டத்தில் அவர்கள் அது இல்லவே இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து செஞ்சிருவாங்க. அதுதான் சமீபத்திய உதாரணம் வரைக்கும் சொல்றாரு. மும்பை தேர்தல் எத்தனை கட்டமா நடத்த வேண்டியிருக்கு, அல்லது எப்போது நடத்த வேண்டியிருக்கிறது, அல்லது இதில் வந்து இந்த ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலை நடத்துவதிலேயே பாதுகாப்புக்கு தேர்தல் ஆணையம் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் இன்றைக்கும் நமக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து ஒரே கட்டமாக நடத்தப்படுறதில்ல. 7 கட்டமாக நடத்தப்படுது, 8 கட்டமாக நடத்தப்படுது. மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுது. ஒரே நேரத்தில் 3 தேர்தல்கள், நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலையே ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வாக்காளர் 4-5 வாக்குகள் வாக்களிக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன். அது நடைமுறை சாத்தியமா? டெஃபினட்டா. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன அதே கேள்விக்கே வந்துரும். கேள்வியிலேயே பதில் இருக்கு. இப்போ நான் டிப்ளாய் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் மிஷனரி, நான் டிப்ளாய் பண்ண வேண்டிய செக்யூரிட்டி மிஷனரி, நான் டிப்ளாய் பண்ண வேண்டிய லேர்னிங் மிஷனரி, அதாவது நான் அந்த தேர்தலை எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், யார் யார் போட்டியிடுறா அப்படின்றது வந்து அந்த அரசியல் கட்சிகள் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டிய எஜுகேஷன் மிஷனரியும் இருக்கு. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து நான் ஒரு தேர்தலுக்கு பண்றத உள்ளாட்சி தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துமா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அல்லது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துமா? இல்ல எப்படி இருந்தாலும் கம்பைன்ட் எஃபர்ட் இருக்குல்ல. இப்ப பாராளுமன்ற தேர்தல் இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, வாக்காளர் பட்டியல் வரும், அது தயாரிக்கிறதுல இருந்தே சிக்கல் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த போதா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். உள்ளாட்சி மன்ற தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப யார் நடத்துவா? அவங்களே தான் நடத்துவாங்க. கோஆர்டினேஷன் மட்டும் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே தான் நடத்தும். கோஆர்டினேஷன் டைமிங்ல மட்டும் தான் வித்தியாசம். இப்ப பாராளுமன்ற தேர்தலுமே பாராளுமன்ற அந்த கேள்விக்கு பதில் ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்மெண்ட் இல்லாம பாராளுமன்றத்துக்காக தனியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ஓன் மிஷனரி கொண்டு வந்து நடத்தல. எதுவுமே கம்பைன்ட் மிஷனரி தான். அந்த கம்பைன்ட் மிஷனரி சேர்ந்து தான் நடத்த போறாங்க. அதுல தான் என்ன சிக்கல்னா, நடைமுறையில ஒரு சிக்கல் சொல்றேன் கேளுங்களேன். மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள்லாம் அந்த பார்வை முன்வைக்கிறாங்க. அதுல இருந்தே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பலர் வாக்குகளை ஒருத்தர் செலுத்த வேண்டியிருக்கும்.
ஒண்ணு. அதை தாண்டி உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான நீங்க வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களே அவங்க எங்கிருந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட தான் வாங்குறாங்க. இப்போ ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் நடத்தணும்னா எவ்வளவு நீங்க மெஷின்ஸ் வந்து தேவைப்படும், அது நடைமுறை சாத்தியமானு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தப்படணும். அதுக்கு எவ்வளவு மெஷின்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுலேருந்து இது நடைமுறை சிக்கல். ஏன்னா நான் மெஷினோட காஸ்ட்டை மட்டும் பார்க்கல, நான் டிப்ளாய் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் ரிசோர்ஸோட காஸ்ட், என்னோட சிஆர்பிஎஃப் இல்ல மற்ற எல்லா பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். வாக்குப்பதிவே ஒரு நாள்ல முடியுமா? டெஃபினட்டா எப்படி முடியும்? ஏன் ஒண்ணும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் சார், உள்ளாட்சி தேர்தல் நான் கிராமத்துல அதிகபட்சமா 7ன்னு சொல்லுங்க. ஆமா, 7க்கு அதிகமா நம்ம நாட்டுல எங்கேயுமே கிடையாது. 7 தான் இருக்கிறதுலே அதிகபட்சம். 7, அப்புறம் அசெம்பிளிக்கு 1, 8, அப்புறம் பாராளுமன்றத்துக்கு 1, 9. ஒரு வாக்காளர். ஆமா, 9 தான் ஒரு பூத்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து நான் 9க்கும் கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் நான் ஒரே டயத்துல கொடுத்துற முடியும், 9க்கும் நான் ஒரே டயத்துல செக்யூரிட்டி கொடுத்துற முடியும். நான் எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும் அப்படின்னு வாக்காளனாக நான் எவ்வளவு நேரம் எடுப்பேன்னு இருக்கு. இப்போ 1 மினிட் அப்படின்றது இருக்கு, இல்ல 3 மினிட்ஸ் நீங்க பர் டைமே கொடுங்க. இல்ல சார், நீங்க அப்படியெல்லாம் போய் வாக்காளர்கள்ட்ட வந்து நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளனா இல்லனா உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிட்டு சொல்ல முடியாதுல்ல. நம்ம சொல்ல தேவையில்ல. நடைமுறையில யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஒரு பூத்ல சார் எவ்வளவு நீங்க வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஒரு பூத்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வாக்குகளை பதிவு செய்ய முடியும், அது எவ்வளவு வாக்குகளுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நீங்க நிறைய நேரம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம்லாம் பின்னாடி இழுத்துட்டு போகும். ஏன்னா கடைசியா ஈவினிங் தான் வருவாங்க, காத்து இருந்து வாக்களிக்க முடியும். ஒரு வாக்குக்கு நீங்க 9 வாக்குகள் அப்படின்னும் போது அது எப்படி ஒரு நாள்ல நடைபெறுமா? அந்த கேள்வியில ஒரு நாள்லயே ஒண்ணு வந்து அவங்களோட ப்ரொபோசல் இப்ப உடனே ஒரு நாள்ல நடத்தணும் அப்படின்றது கிடையாது. அவர்கள் அந்த 100 நாள் வித்தியாசம் வந்து முதல் ஒரு ஃபேஸ்க்கும் அப்புறம் ரெண்டாவது ஃபேஸ்க்கும் அவங்க சொல்றாங்க. ஆனா அது இல்லாம பிராக்டிகலா பார்க்கணும் அப்படின்னா நான் பூத்தை பைஃபர்கேட் பண்ண முடியும். நான் ஏன்னா அந்த வார்டு, அந்த செக்ஷன், அந்த பிளாக் அப்படின்றது நான் தனியா நடத்தும் போது நான் பைஃபர்கேட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து என்னோட இப்போ வந்து சென்னை மாதிரி ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம், அப்போ வந்து சென்ட்ரல் மெட்ராஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ஒரு பூத்துக்குள்ள நான் 2 பிளாக்குள்ள இல்ல 2 வார்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். அப்படின்றபோது நான் அதை பைஃபர்கேட் பண்ணிடலாம். அப்ப ஏன்னா என் வார்டு தனியா வந்து பிளாக் தனியா வந்து ஒரே வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற ஒன்று எதற்காகங்கிற கேள்விதான் அடிப்படையா. ஏன்னா ஏற்கனவே எனக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு ஓட்டர் ஐடி தான். நான் அது என்னோட லோக்கல் பாடிக்கு போனாலும் சரி, அசம்பிளிக்கு போனாலும் சரி, பாராளுமன்ற என் ஓட்டர் ஐடி மாற போறது கிடையாது, என்னோட பிளாக் பூத் இதெல்லாம் மாற போறது கிடையாது. அது எல்லாமே ஒரே செக்மெண்ட் குள்ள தான் வரப்போகுது. அப்படின்றபோது அதுல வித்தியாசம் கிடையாது. இது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவா யார் கோஆர்டினேட் பண்றது வாக்காளர் மட்டும்தான். நீங்க வந்து அதுல அடிப்படையா ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. நீங்க வந்து வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது வார்டு வாரியா தயாரிப்பாங்க. டிஃபரண்டா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். நான் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். நான் அவங்களோட அட்டானமி யாரும் எடுக்கணும்னு சொல்லல. நான் சொல்றது வெறும் கோஆர்டினேஷன் தான். இப்போ டைமிங்ல இருக்க போது ஒரு ஏஜென்சி ஒன்றும் இல்ல. இப்போ நீங்களே ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது உங்களோட சேனல் இன்னொரு ப்ரோக்ராம் நடத்துது, அதுக்கான கோஆர்டினேஷன் உங்களால பண்ண முடியுது. பேன் இந்தியா குளோபலா உங்களால பண்ண முடியுது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஸ்டாஃப் 9 வேலைகளை செய்வதற்கான நேர அளவு ஒன்று இருக்கு. இல்ல இப்போ என்னன்னா என்னோட ரிட்டர்னிங் பண்ணுவாங்க. என்னோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரே ஆஃபீஸர், ஆனா ஒரு மிஷினுக்கும் தனியா நான் இப்போ ஆஃபீஸர். ஏன்னா இப்போ நான் ஒரு பூத்ல வந்து ஆள் இருக்காங்க, ஒரு மிஷினுக்கு தனியா ஆஃபீஸர் இருப்பாங்க. நம்ம வந்து பிராக்டிகாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க அதுல வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கு. ஆனா இந்த திட்டம் சரியானதுன்றீங்க. மாநில அதிகாரங்களை பறிப்பது அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் அதுல நீங்க எடுத்துக்கல. இல்ல, நான் மாநில அதிகாரங்களை பறிப்பதுன்றது இல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த 5 வருஷம்ன்றது வருது. இப்போ ஒண்ணும் இல்ல, நண்பர் சொன்னாரு மாநிலம் வந்து பதவி இழந்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு மோஷன் நோ கான்ஃபிடன்ஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிட் டர்ம் 2.5 இயர் ஒண்ணும் இல்ல. பாராளுமன்றத்துல இருக்கிற மேண்டேட் இருக்குல்ல, 2026ல 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வரும், 5 ஆண்டுகளுக்கு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க 2029ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா என்னவாகும்? இல்ல, நான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், பாராளுமன்றத்துல மோஷன் நோ கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கும் அதே பைஃபர்கேட்டட் டர்ம் தான், சாரி கன்ஸ்ட்ரக்டட் டர்ம் தான், அவங்களுக்கு ஃபுல் டர்ம் கிடையாது. இன்னொன்னு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் அட் ஒன் இன்ஸ்டன்ஸ் தான், அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட்டா எல்லாருக்கும் ஒரே இதுதான் இருக்க போகுது. இன்னொன்னு அதுலயுமே வந்து இல்ல, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அட் ஒன் டைம்ல மக்களோட மேண்டேட்டும் ரொம்ப முக்கியம். அதுலதான் என்னோட மாறுபட்ட கருத்து. நான் என்னன்னா அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷனே ஒரே வாட்டியா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஃபேஸ் வைஸா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் 6 to 10 years அவங்களால அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற process வந்துர முடியும் அப்படின்றதுதான். சோ அப்போ மக்களோட இப்போ எலெக்ட் பண்ண 5 years அப்படின்ற அந்த ப்ராமிஸ் பிரேக் ஆகாது.